பெங்களூர் சுதந்திர பாளையம் ஸ்ரீராம்புரம் மையப்பகுதியில் அமைந்துள்ள சுதந்திர பாளையத்தில் 109வது பிறந்தநாள் புரட்சித் தலைவர் டாக்டர் பாரத ரத்னா பொன்மனை செம்மல் மறைந்த முதலமைச்சர் ஏழைகளின் இதயக்கனி என்றும் அணையா ஒளிவிளக்கு அவருடைய பிறந்தநாள் என்று சீரும் சிறப்புமாக அனுசரிக்கப்படுகிறது. திரௌபதி அம்மன் குழு சார்பில் கோவில் சார்பில் இங்கு உள்ள அனைத்து ரசிகர்களும் ஒன்று திரண்டு இந்த விழாவை வருடாந்தோறும் சீரும் சிறப்புமாக நடத்தி வருகிறார்கள். இன்று 109வது பிறந்தநாள் திரௌபதி அம்மன் ஆலயத்தின் அருகில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த பூஜைக்கு வருகை தந்திருக்கும் அனைத்து நண்பர்களுக்கும் ஏரியாவின் மக்களுக்கும் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். ரசிக பெருமக்களுக்கும் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். இதேபோல் இந்த வான் உள்ளவரை பார் உள்ளவரை இந்த தலைவருடைய புகழ் என்றும் நிலைத்து நிற்கும் என்பதற்கு எடுத்துக்காட்டு இது 109வது பிறந்தநாள் விழாவாக அமைந்திருக்கிறது. இதை சீரம் சிறப்பமாக நடத்துவதற்கு இங்கு அனைவரும் ஒன்று திரண்டிருக்கிறார்கள். இப்போது பூஜை ஆரம்பிக்கப்படும். ஓகே. போடுங்கப்பா, நல்லா படிக்கணும், நல்லா வேலை. எம்ஜிஆர் புகழ் வாழ்க, எம்ஜிஆர் புகழ் வாழ்க. மாப்பிள்ள என்ன மாப்பிள்ள இல்ல சுமன் அண்ணா இருண்ணா செஞ்சில செல்லண்ணா அருள்மிகு திரௌபதி அம்மன் ஆலயத்தின் சார்பாக எம்ஜிஆர் அவர்களின் 109வது பிறந்த நாள் விழாவை இங்கு கோயில் நிர்வாகிகள் அனைவரும் கலந்து கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இந்த வேளையில் அனைவருக்கும் எம்ஜிஆர் ரசிகர்களுக்கும் எம்ஜிஆர் நண்பர்களுக்கும் அனைவருக்கும் எம்ஜிஆருடைய பிறந்த நாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இங்களும் திரௌபதி அம்மன் கோயில் ஆலயம். டாக்டர் எம்ஜி ராமச்சந்திரன் 1917ஆம் ஆண்டு அவர் பிறந்த ஆண்டு. இன்று 2026 109ஆம் ஆண்டு பிறந்தநாள் விழா கொண்டாடி கொண்டிருக்கிறோம். பொன்மன செம்மல் புரட்சி தலைவர் டாக்டர் எம்ஜி ராமச்சந்திரனுடைய புகழ் மின்மேலும் பரவ வேண்டும். எல்லாருக்கும் ஒரு எடுத்துக்காட்டு என்னன்னா 3 ஜென்ரேஷன் 4 ஜென்ரேஷன் ஆனாலும் புரட்சி தலைவருடைய கொள்கை எல்லாம் கடைபிடிக்கணும். அது என்னுடைய வேண்டுகோள். எம்ஜிஆர் வாழ்க, எம்ஜிஆர் நாமம் வாழ்க. இவ்வளோ இன்ஸ்பிரேஷனா இந்த விழாவை நடத்துறதுக்கு காரணம் அவருடைய நன்மைகள், அவருடைய கொள்கை, அவரு செஞ்ச ஒரு விஷயமும் எங்களுக்கு மனசுல அப்படியே பதிவு இருக்குது. அதனாலதான் நாங்க அவருடைய ஃபங்க்ஷன் இன்னைக்கு கூட பிறந்தாலும் நாங்கள் கொண்டாடுறோம்.
நெக்ஸ்ட் வர ஜெனரேஷனும் அவரை பத்தி தெரிஞ்சுக்கிறாங்கன்னா அவர் அந்த அளவுக்கு சாதனை பண்ணிக்கிறாரு. சாதனை பெட்டகம் ஒரு பல்கலைக்கழகம் அவர். நன்றி. 1917ஆம் ஆண்டு பிறந்தார் இலங்கை மண்ணில். 1925 தமிழ்நாடுக்கு வந்தார். 1937 அமைந்தது. அந்த 7ஆக அமைந்ததால் அவர் ஏழைக்கு நன்மை வெகு வெகு சீரும் சிறப்பாக செய்தார். அதனால் அவருடைய பேர் புகழ் இன்று 109 ஆண்டு ஆனாலும் இன்னும் 1000 ஆண்டாலும் அவர் பேர் போய் ஓங்கி இருக்கும் என்று என் மனதார விழா நிறைவு பகுதிக்கு வந்திருக்கிறது. உங்களிருந்தும் விடைபெறுகிறோம். மிஸ்டர் ட்ரெண்டிங் யூடியூப் சேனல் சார்பாக உங்கள் அனைவரையும் வரவேற்கிறோம், வணங்குகிறோம். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள், ஷேர் செய்து கொள்ளுங்கள். புரட்சித் தலைவர் நாமம் வாழ்க, அண்ணா நாமம் வாழ்க என்று சொல்லி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.